படித்ததில் பிடித்தது உடல் முகம் அழகு பெற குடியை மறக்க குடியை மறக்க வில்வ இலை, மிளகு, கொத்தமல்லி விதை இந்த மூன்றையும் 300 மில்லி தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து இறக்கவும். வாரம் ஒரு முறை, மாதம் 4 முறை கொடுக்கவும் பலன் கிடைக்கும். உடல் முகம் அழகு பெற. ஓகேங்களா? அப்புறம் செல்ஃபோன் அடிக்கடி உபயோகித்தால் மூளை மந்தம், காது கோளாறு போன்றவை ஏற்படும். செல்ஃபோன் புரியுதுங்களா? செல்ஃபோன் அடிக்கடி உபயோகித்தால் மூளை மந்தம், காது கோளாறு போன்றவை ஏற்படும். அப்புறம் முகம் பளபளக்க, முகம் பளபளக்க நாட்டு வாழைப்பழம் நன்றாக பழுத்தது, ஓகேங்களா, ஆலிவ் ஆயில் சேர்த்து பிசைந்து முகத்தில் தடவி 1 மணி நேரம் கழித்து முகம் கழுவி வரலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? முகம் பளபளக்க நாட்டு வாழைப்பழம் நன்றாக பழுத்த ஒரு வாழைப்பழத்தை ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு முகத்தில் தடவி 1 மணி நேரம் கழித்து முகம் கழுவி வரலாம். அப்புறம் அடுத்தது பாருங்கள், முக சுருக்கம் மறைய முட்டைக்கோஸ் சாறை முகத்தில் தடவி வரலாம். முட்டைக்கோஸ் சாறு இருக்குங்களா, கேபேஜா அதான் நினைக்கிறேன். முட்டைக்கோஸ் சாறை முகத்தில் தடவி வரலாம். அப்புறம் உடல் மினுமினுக்க, ஆமாம், உடல் சும்மா அப்படியே கோல்டு மாதிரி மினுமினுக்க இரவில் படுக்க போகும் முன் தேன், குங்குமப்பூ, மஞ்சள் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வரலாம். எப்படி? உடல் மினுமினுப்பாக இருக்க இரவில் படுக்க போகும் முன் தேன், அப்புறம் குங்குமப்பூ, மஞ்சள் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வரலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், உடல் வனப்பு உண்டாக முருங்கை பிசின் பொடி செய்து அவரை ஸ்பூன் பாலில் அரையை தாங்க அவரைன்னு போட்டு வச்சுருக்கான், ஸ்பூன் பாலில் சாப்பிட்டு வரலாம். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்குங்க. நல்ல ஒரு விஷயம், உடல் முகம் அழகு பெற. ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள் சில்ட்ரன்ஸ். இந்த நதி மூலம், ரிஷ மூலம் கேள்விப்பாட்டு இருக்குமா? இல்லை இப்போ கேள்விப்படுங்க. அதோ படித்து காட்டி விடுறேன். நதி மூலம், அதாவது நம் நதிகள் பெரும்பாலும் மலைகளிலேயே உற்பத்தியாகி பின்னர் ஆறுகளாக ஓடி மக்களுக்கு பயன் அளிக்கின்றன. ஆமாம், உண்மைதான். மலைகளில் எப்படி நதிகள் உருவாக முடியும்? மலைகளில் உள்ள பாறைகள், கற்கள், மண் ஆகியவற்றின் மீது மழை பொழியும் போது அவை தன் மீது விழுகின்ற நீரை உறிஞ்சி உள்வாங்கி கொள்ளும். பின்னர் இயற்கை மாற்றங்கள் ஏற்பட அவை தன்னிடம் சேமிக்கப்பட்ட நீரை தன்னிடம் இருந்து வெளியிடும். அதுவே பின்னர் ஆறுகளாக உருமாறும். மறுபடியும் ஒரு தடவை படிக்கட்டுமா? நல்லா கேளுங்க. பாருங்கள், இந்த நதி மூலம் என்றால் நம் நதிகள் பெரும்பாலும் மலைகளிலேயே உற்பத்தியாகி பின்னர் ஆறுகளாக ஓடி மக்களுக்கு பயனளிக்கின்றன. ரைட்டு. மலைகளில் எப்படி நதிகள் உருவாக முடியும்? மலைகளில் உள்ள பாறைகள், கற்கள், மண் ஆகியவற்றின் மீது மழை பொழியும் போது அவை தன் மீது விழுகின்ற நீரை உறிஞ்சி உள்வாங்கி கொள்ளும். அப்படியே சேமித்து வச்சுக்கும் போல இருக்குது. பின்னர் இயற்கை மாற்றங்கள் ஏற்பட அவை தன்னிடம் சேமிக்கப்பட்ட நீரை தன்னிடமிருந்து வெளியிடும். அதுவே என்னது? பின்னர் ஆறுகளாக உருமாறும். சிறிய குன்றுகளிலிருந்து பெரிய மலை வரை நதிகள் உருவாவதும் சுனைகள் உருவாவதும் இதனால் தான். ரைட்டுங்களா? சிறிய குன்றுகளிலிருந்து பெரிய மலை வரை நதிகள் உருவாவதும் சுனைகள் உருவாவதும் இதனால் தான். சிறிய குன்றுகளில் இவ்வாறு உருவாகும் சுனை
அங்குள்ள பள்ளமான பகுதிகளில் தேங்கி நின்று நமக்கு பலன் தரும். இந்த சுனைகள் சின்ன சின்ன சுனைகள் சொல்கிறாங்க இல்லை, சிறிய குன்றுகளில் இவ்வாறு உருவாகும் சுனை அங்குள்ள பள்ளமான பகுதிகளில் தேங்கி நின்று நமக்கு பலன் தரும். நாம் இவற்றை எல்லாம் பார்த்து அந்த சுனைக்கு அல்லது அந்த ஊற்றுக்கு எங்கிருந்து நீர், நல்லா கவனிங்க, எங்கிருந்து நீர் வருகிறது என்பது தெரியாது. ஏன்னா ஆச்சரியம் கொள்வோம், இதுதான் நதிமூலம் என்பது. சரி, இந்த ரிஷபமூலம் என்பது இல்லற வாழ்வில் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் என வாய்த்து விட்டால் அவன் கொடுத்து வைத்தவன். இதைத்தான் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என நம் முன்னோர் சொல்லி வைத்தனர். அவ்வாறு குடும்பம் அமையாத ஒருவன் ரிஷியாகவோ முனியாகவோ சாமியாராகவோ ஆகிவிடுகிறான். பார்த்தீங்களா, சாமியாராடாதீங்க, ரிஷியாடாதீங்க. ரிஷபமூலம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். படித்ததில் பிடித்தது. பிராட்லா எனும் பகுத்தறிவுக்காரன். வெள்ளையனாக இருந்த சார்லஸ் பிராட்லா என்ற ஆங்கிலேய நிர்வாகி முதலில் இங்கிலாந்து நாட்டின் மக்கள் சபையில் உறுப்பினரானான். அவன் அச்சபையில் பதவி பிரமாணம் முறைப்படி செய்கையில் எல்லோரும் இறைவனின் பெயரால் என்று உறுதிமொழி எடுப்பது வழக்கம். ஆனால் பிராட்லா உறுதிமொழி எடுக்கும்போது இறைவன் பெயரால் என்பதற்கு பதிலாக உளமாற உறுதி கூறுகிறேன் என கூறியவராவார். இதை காமன்ஸ் சபை ஏற்க மறுத்து பின்னர் இதனால் பிராட்லா சிறைச்சாலை வரை செல்ல வேண்டியிருந்தது. பகுத்தறிவுவாதியாக இருந்த கிரேக்க அறிவாளர்கள் சாக்ரடீஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் ஆகியோர் வரிசையில் வைக்கத்தக்க பகுத்தறிவுக்காரன் இந்த பிராட்லா. தந்தை பெரியார் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தின் போது குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட சொன்னால் இங்கர்சால், சாக்ரடீஸ், பிராட்லா என பெயர் சூட்டுவது வழக்கம். மேலும் இன்றைய சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே உறுப்பினராக முடியும் என்ற சட்டமும் பிராட்லாவால் கொண்டு வரப்பட்டது. மேலும் காமன் சபை உறுப்பினரான பிராட்லாவை நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்க நினைத்தபோது சட்டமன்ற நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற முடிவும் இவரது வழக்கின் முடிவாக இருந்தது. அதனால்தான் இன்றும் நமது சட்டமன்ற நடவடிக்கைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற நிலை உள்ளது. படித்தது. கலாம் உதிர்த்த முத்துக்கள். நீங்கள் உறங்கும்போது கனவு காணுவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு. வானத்தை பாருங்கள், நாம் தனித்து இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்மிடம் நட்பாக உள்ளது. கனவு காண்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் மட்டுமே அது சிறந்தவற்றை வழங்குகிறது. முடியாத விஷயங்கள் குறித்து கனவு காண்பவர்களே அவற்றை வெற்றி கொள்ள முடியும். பெரிய விஷயங்களுக்காக காத்திருக்கக்கூடாது. கையில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு பயணத்தை தொடங்க வேண்டும். மிக உயர்ந்த லட்சியம் என்பது மனிதர்களுக்கான எல்லை என்ற சுவர்களை தகர்க்கிறது. கடவுள் நம்முடன் இருந்தால் நமக்கு எதிராக யார் இருக்க முடியும்? காந்தியும் காமராஜரும் படித்ததில் பிடித்தது. காந்தியடிகள் நாட்டுக்கு சேவை செய்ததைப் போலவே நம் கருப்பு காந்தி காமராஜர் நாட்டுக்கு சேவை செய்வதில் நிகரற்றவர். இருவருமே தியாக தீபங்கள் என்றால் மிகை இல்லை. காந்தியடிகள் பிறந்த தினம் அக்டோபர் 2ஆம் நாள். நம் கருப்பு காந்தி இறந்த தினம் அக்டோபர் 2ஆம் நாள். இருவருடைய பிறப்பும் இறப்பும் என்ன பொருத்தம் பார்த்தீர்களா? நம் காமராஜர் இறந்த நாளில் மேடை பேச்சாளரும் சிறந்த நடிகருமான திரு சிவக்குமார் அவர்கள் கீழ்கண்ட கவிதையை எழுதினாராம். காமராஜர் இறந்தபின் அவர் வீட்டின் உரிமையாளர் எடுத்து கொண்டாராம். அவர் வைத்திருந்த காரின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டாராம்.
அவர் வைத்திருந்த கதர் சட்டை வேஷ்டிகளையும் ட்ரங்க் பெட்டியையும் வேலையால் வைரவன் எடுத்து கொண்டாராம். பின் அவரிடம் எடுக்க ஏதுமில்லை, எனவே அவரை நம் நாடு எடுத்துக்கொண்டது. கண்ணதாசனும் கனவுகளும் படித்ததில் பிடித்தது. கண்ணதாசனின் வாழ்நாளில் பல கனவுகள் வந்திருந்தது. சில கனவுகள் எதிர்மறை விளைவுகளையும், சில கனவுகள் அப்படியே நடந்ததாகவும் சொல்கிறார். ஒரு நாள் காலையில் காந்தியடிகள் சுட்டு கொன்று விட்டதாக கனவு வந்ததாம். அன்று மாலை வானொலியில் கண்ணீரோடு ஒரு செய்தி சொல்லப்பட்டதாம். ஆம், காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்டார் என்று. என் கனவில் மலம் வந்தால் மறுநாள் எங்கிருந்தாவது பணம் வருகிறது. நூற்றுக்கணக்கான முறை அந்த கனவுகள் வந்திருக்கிறது. மறுநாளே பலன் அடைந்திருக்கிறது. பல் விழுந்ததாக கனவு கண்டால் மறுநாளே என் மீது கோர்ட்டில் புது வழக்கு வருகிறது. 20 வருடங்களாக அடிக்கடி நான் படிப்பது போல கனவு காண்கிறேன். ஒவ்வொரு தடவையும் அந்த கனவு வந்த பிறகு என் புகழ் உயர்ந்து வருகிறது. பல தடவை ரயிலுக்கு போகும்போது ரயிலை தவற விடுவதாக கனவு கண்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நான் இழந்திருக்கிறேன். கனவில் வெள்ளம் வந்தால் காலையில் பணம் வருகிறது. அந்த வெள்ளம் வடிந்து போவது போல் கனவு வந்தால் வந்த பணம் செலவழிந்து போகிறது. 1971 ஆண்டு தேர்தலில் யானை என்னை துரத்தி ஓடி வந்து எனக்கு மாலை போடுவது போல் கனவு கண்டேன். அந்த தேர்தலில் நான் சார்ந்திருந்த இந்திரா காங்கிரஸ் பலத்த மெஜாரிட்டியில் ஜெயித்தது. நிர்மலமான தூக்கத்தில் கலங்கமற்ற உள்ளத்தில் தோன்றும் கனவுகள் பலன் அளிக்கின்றன என்பது இந்துக்களின் நம்பிக்கை. பழைய சோறும் கலைவாணரும் படித்ததில் பிடித்தது. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் நகைச்சுவையில் வல்லவர். அவரது நகைச்சுவை சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். ஒரு முறை வீட்டில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாராம். அவர் சாப்பிட்டது பழைய சாதம் தண்ணீருடன். அப்போது ஒரு நண்பர் வந்தவர் கலைவாணரை பார்த்து, என்ன இப்படி பழைய சோற்றை சாப்பிடுகிறீர்கள்? உங்கள் தகுதிக்கு பலகாரம் சாப்பிடக்கூடாதா என்று கேட்டார். வந்த நண்பரை உட்காரச் சொன்ன கலைவாணர் வேலையாளை அழைத்து ஹோட்டலில் போய் பழைய சோறு வாங்கி வர சொன்னாராம். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த வேலையால், ஐயா, எங்கு கேட்டும் பழைய சாதம் கிடைக்கவில்லை, மாறாக இட்லி, தோசை, பொங்கல் இவைகளே உள்ளது என சொன்னாராம். உடனே என்எஸ்க்கு வந்த நண்பரிடம், எல்லா ஹோட்டலில் கிடைக்கும், ஆனால் பழைய சோறு கிடைக்காது என்று சொன்னார். திரு எம்ஜிஆர் என்எஸ்கே நடித்த மதுரை வீரம் படத்தில் ஒரு காட்சி. திரு என்எஸ்கே அவர்களும் மனைவி டி.ஏ. மதுரம் அவர்களும் பழைய சோற்றை நீருடன் சாப்பிட்டு கொண்டிருப்பார். சாப்பிட்டு முடித்தவுடன் என்.எஸ். கிருஷ்ணன் சொல்வார், ஆஹா, என்ன ருசி, இதை தான் தேவாமிர்தம்னு சொல்லி இருப்பாங்களோ என பழைய சோற்றின் மகிமையை சொல்லுவார். வாழ்க்கை. நீ பிறப்பது என்பது யாரிடம், எங்கே, எப்படி என்பது என்றோ அவனால் நிர்ணயிக்கப்பட்டது. உனது மனைவி இந்த ஊரில், இந்த குடும்பத்தில், இந்த குணத்தில், இந்த உருவத்தில் என்பதும் அவனால் நிர்ணயிக்கப்பட்டது. உனது பிள்ளைகளானா பெண்ணா, அவர்களுக்கு திருமணம் எப்போது, என்னென்ன குழந்தைகள், அவர்களது வாழ்க்கை அவனால் நிர்ணயிக்கப்பட்டு அவன் மூலம் நீ செயல்படுத்துகிறாய். எனவே என்னால் முடியாமல் போய் விட்டதே என மனம் கலங்காதே. எல்லாம் அவன் செயல், எல்லாம் இயற்கையின் செயல். மரண தண்டனை படித்ததில் பிடித்தது. மரண தண்டனை என்பது ஒரு மனிதன் செய்த குற்றத்தின் பொருட்டோ, குற்றம் செய்வதற்கு துணை போகுதல் பொருட்டோ
அல்லது பொருள் உதவி செய்தல் பொருட்டோ அதற்கான திட்டமிடல் பொருட்டோ நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பாகும். மரண தண்டனை விதிக்கக்கூடாது. ஒருவன் தவறான கண்ணோட்டத்திலோ பிறர் தூண்டுதலாலோ ஓரிடத்தில் வெடிகுண்டை வெடிக்கச் செய்து 300 பேர் இறந்து விட்டார்கள் என்றால் அவனுக்கு மரண தண்டனை விதிப்பதில் தவறென்ன? அவனுக்கு தண்டனை வழங்காத பட்சத்தில் அவனால் இறக்கப்பட்ட 300 பேரின் ஆன்மா அவனால் இறக்கப்பட்ட 300 பேரின் ஆன்மாவுக்கு என்ன பதில் சொல்வது? உலகில் மரண தண்டனை என்பது 143 நாடுகளில் ஒழிக்கப்பட்டு விட்டது. மேலும் 25 நாடுகளில் சட்டம் இருந்தாலும் மரண தண்டனை விதிப்பது இல்லை. சுமார் 35 நாடுகள் மட்டுமே மரண தண்டனை விதித்து வருகின்றன. அதில் நம் நாடும் ஒன்று. அச்சம் என்பது மடமையடா, படித்ததில் பிடித்தது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சோர்வு ஏற்படும் போதெல்லாம் கேட்டு சோர்வை சரி செய்து கொள்ளும் பாடல் திரு எம்எஸ்வி இசையமைப்பில் வந்த அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா எனும் பாடலாகும். ஒரு சமயம் இந்த பாடல் பற்றி எம்எஸ்வி அவர்களிடம், இவ்வளவு துடிப்பு மிக்க மந்திர சக்தி கொண்ட மெட்டை எங்கிருந்து கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்க, அதற்கு எம்எஸ்வி சொன்ன பதில், அது அபூர்வமோ அல்லது எனது அரிய கண்டுபிடிப்போ அல்ல. அனைவருக்கும் தெரிந்த மட்டும்தான் ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பஜனையின் இலைகளை எடுத்து ஒரு கட்டை சுருதியில் ஒரு புது நெசவு செய்தேன். அதான் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா பாடல் என்றால், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ரகுபதி ராகவ ராஜாராம்.